இவர் வந்து சொல்றாரு, "இந்த டைரக்டர் ரஞ்சித்த என் கூட ஒப்பிடுறீங்க. ரஞ்சித்த வந்து இது கோயிலுக்குள்ள விட்டுருவாங்களா? ஸ்பெஷல் தரிசனம்." கரெக்ட்டு. நீங்க அப்படித்தான் பேசணும். கோயிலுக்குள்ள ஸ்பெஷல் தரிசனம், அப்புறம் புளியோதரை, உருண்ட சோறு, பிரசாதம் அதான் பேசணும். சினிமா பத்திலாம் நீங்க பேசக்கூடாது. டைரக்டர் ரஞ்சித் என் அளவுக்கு படம் எடுப்பாரா? எழுதுவாரா? அப்படிலாம் கேட்கக்கூடாது. கோயிலு, பிரசாதம், உருண்ட சோறு, திண்ணை, தூக்கம் இதெல்லாம் தான் பேசணும். இந்த மாரி நல்லா துண்டு தூங்குற ஒரு படம் எடுத்தா எப்படி இருக்கும்னு போய் பார்த்தேன். நான் துண்டு தூங்கிட்டேன். கொடுமை என்னன்னா, நல்ல நல்ல டைரக்டர்லாம் புரொடியூசர் கிடைக்கல. இவருக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஏன்னா டைரக்டர் இல்ல. சும்மா ஒரு அஜெண்டா செட் பண்ற ஆளு. அதுக்கு புரொடியூசர் கிடைக்கும் தான். ஏன்னா இது ஒரு படம் இல்ல. பாடம் அதுவும் கிடையாது. இது ஒரு மாடம். நல்லா சாப்பிட்டு மாடத்துல தூங்குனா எப்படி தூக்கம் வருமோ, அந்த மாரி அந்த படத்துக்கு போனா தூக்கம் வரும். சத்தியமா தூங்கிட்டேன் நான் பொய் சொல்லல. படம் பார்த்தவங்களுக்கு தெரியும். நீங்க வேணா பாருங்க. படத்துக்கு போங்க, மதியம் சாப்பிட்டு போங்க. தூங்கலன்னா என்ன வந்து கேளுங்க. அப்படி ஒரு தூக்கம். அந்த தூக்கத்திலயும் ஒரு கண்ல படத்த பார்த்தேன்.